நச்சு உறவு ஒவ்வொருவரும் எப்படிலாம் சிக்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பேசிட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நச்சு உறவு உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா எந்த சூழல்ல எப்படி வரும் சார்? சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய அம்சத்தை அதனாலதான் இதை சிங்க ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தை தடவி கூட வளர்க்கலாம், அன்பா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதட்ட அவ்வளோ ஒரு கர்ஜிக்கக்கூடிய அந்த சிங்கம் கூட அன்பிற்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் நின்று தடவி கொடுத்தா சாந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த சிங்கம் என்பது, சிம்ம ராசி என்பது அன்பிற்கு கட்டுப்பட்டா அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அதிகாரத்தை, அவங்களுடைய அன்பை, அவங்களுடைய எல்லா ஆளுமையையும் தவறாக பயன்படுத்தினால் சிங்கம் எப்படி கர்ஜிக்குதோ அது மாதிரி கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கு. அதுலேயும் இந்த சிம்மராசிக்காரங்க அன்பால சிலர்கிட்ட கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உறவு நச்சு உறவு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சில பாதிப்புகள் அதிகம் வரும். அதுலேயும் சிம்மராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுய ஜாதக அமைப்புல பாதிக்கப்படக்கூடாது. அந்த சுய ஜாதக அமைப்புல ராகு கேதுவினுடைய தொடர்புக்குள்ள போய் அந்த சூரியன் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இணையும் பொழுது கிரகணப்பட்டு போயிடுறார். அந்த சூரியனுக்குரிய ஒளித்தன்மை, ஆற்றல், தேஜஸ், அறிவு, அழகு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், இதுதான் சிம்மத்துடைய ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க.